அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, வெயில் காலம், சம்மர் டேஸ், சன் ஹீட், இப்போ பார்த்திங்கன்னா கொதிநிலையை தாண்டி தான் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போன வாரம் பார்த்தோம், அதுக்கு முதல் வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் பாய்சனிங். இந்த வெயில் காலத்தில் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுவது மிக மிக சகஜமான ஒன்று. நாம் உண்ணும் உணவு கெட்டுப்போய் அதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை தான் ஃபுட் பாய்சனிங்னு சொல்கிறோம். உணவு கெட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், நச்சுத்தன்மை, பூஞ்சை காளான், அப்புறம் இன்செக்ட்ஸ், பூச்சிகள், இது எல்லாமே உணவு கெட்டு போகிறதுக்கு அடிப்படையான காரணமாக அமையுது. இப்போ இது சாப்பிட்டு சில மணி நேரத்தில் என்னாகும்? வயிறு பாதிப்புக்கு உள்ளாகும். வயிறு உப்புச மாதிரி இருக்கும், வயிற்று வலி ஏற்படும், வாந்தி வரும், குமட்டல் இருக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். சிலருக்கு உடம்பெல்லாம் தடித்து அரிப்பு வந்துடும், முகமெல்லாம் வீங்கி போயிடும். ஸோ இப்போ இதுவும் ஃபுட் பாய்சனிங்க்கு அறிகுறியான விஷயம். அதன் பிறகு காய்ச்சல், தலைவலி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சமயத்தில் பெரியவங்களுக்கு சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெரியவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி வயிற்று வலி, வயிறு உப்புசம், வாந்தி, வயிற்றுப்போக்கு, அதில் ரத்தம் கலந்து போகிறது, இதோடு சேர்த்து வேறு என்ன இருக்கும்? கண் பார்வை மங்கும், கைகாலெலாம் சோர்ந்து போயிடும், வயிறு வலி இருக்கும், வயிறு டைட் ஆகும், மயக்கம் ஏற்படும். இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஏற்படும். சில நேரங்களில் உணவு சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போ தொண்டை வலி இருக்கும், குரல் சேஞ்சஸ் ஆகும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த உணவு கெட்டுப்போன உணவினை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். இதே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நார்மலாக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதிக தாகம் எடுக்கும், நிறைய தண்ணி குடிப்பாங்க, வாந்தி எடுப்பாங்க, யூரின் போகும், சில நேரங்களில் போகாது, சில நேரம் மயக்கம் வந்துடும், சோர்வு அடைஞ்சிருவாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டடாக இருப்பாங்க, வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த ஃபுட் பாய்சனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் முதல்ல அந்த பாத்திரங்கள்லாம் சரியாக இருக்குதா, அதில் ஏதாவது பூஞ்சை காளான்கள் இருக்கா, அல்லது ஒரு நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவாக இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ரொம்ப கவனித்து பார்த்து சாப்பிடணும். காலையில் வைத்ததை மதியம் சாப்பிட்லாம், ஆனால் இரவு சாப்பிடாதீர்கள். அதை என்ன பண்ணிடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த உணவுத்தன்மை இருக்காது. உணவு கெட்டு போகாமல் இருக்கலாம்லேயே உணவுத்தன்மை இருக்காது. அது இல்லாமல் எந்த உணவுகளையும் நல்லா மூடி வைங்க. அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வெயில் காலத்தில் உணவுகளை நாம் அப்பப்பொழுது சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ஒரு நாள் வைத்ததையோ அடுத்த நாள் வைத்ததையோ தயவு செய்து சாப்பிடாதீங்க. அது இந்த பழைய சோறு சாப்பிட்றக்கூடியவங்கெல்லாம் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா பண்ணுங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வச்சிருக்கிற பாத்திரம் பல பிரச்சனையை கொடுக்கும், அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களே, இது உடல் பிரச்சனையை அதிகப்படுத்துவதற்கு உரிய காலம், உடல் நோய் ஏற்படுவதற்கு, பல்வேறு பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படுவதற்கான காலம் இது. அதனால் இந்த காலத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து உங்கள் இந்த வெயில் காலத்தை அடுத்தடுத்து
வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் மாதம், ஏப்ரல், மே, ஜூன், இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 90 நாட்கள் நமக்கு மிகப்பெரிய சிக்கலான காலமாக இருக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய உணவுகளையும் உங்களுடைய வேலையினையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை வேலையும் தான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 9-10 மணி வரைக்கும் பண்ணுங்கள். அதன் பிறகு ரெஸ்ட் எடுத்துருங்க. ஈவினிங் 5லிருந்து 6-7-8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கூட பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் என்ன பண்ணாதீங்க, வெயிலில் வெளியே செல்லாதீர்கள். எவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடியதாக இருந்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறி, உடல் நலமே நம்முடைய வாழ்க்கை என்பதை தெரிந்து வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.